மனவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு வரவேற்கிறோம். ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து வரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. கர்த்தர் இருப்பாராக. தேவன் கேட்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான், நொறுகுண்டதும் நறுகுமான இரத்து நீர் புறக்கணியேர். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மையப்படுத்தவும் எங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலும். ஆமேன். இந்த வாரத்துக்கான எந்த கால ஜெபம் நாம் செஞ்சவிப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய பராபரணி, தேவரீர் சிருஷ்டவில் ஒன்றையும் பகையாதவரும், நாங்கள் பாவ நிமித்த மனசாப்படுற யாவருக்கும் மன்னிக்கிறோமாய் இருக்கிறேன். என்னுடைய பாவனை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி என் இருபாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக
எங்களுக்குள் நிறுவுண்ட புதிதான ஈரத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த காலத்தில் இரண்டாம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசு நேரிடும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும், சுத்த இருத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே தேவனாகிய உம்மை பின்பற்றி நடக்கவும் உன் ஜனமாய் கிருபை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். வேத பாடங்கள் வாசிப்போம். சங்கீதம் 3, சங்கீதம் 3, Psalm 3, Psalm 3, சங்கீதம் 3. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்தவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துர்மாக்களுடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பழைய பாட்டு பாடம். எரேமியா 10ஆம் அதிகாரம், ஜெரமையா chapter 10, எரேமியா 10ஆம் அதிகாரம் வசனம் 17 24. ஜெரமையா chapter 10 verses 17 to 24. ஜெரமையா chapter 10 verses 17 to 24. எரேமியா 10ஆம் அதிகாரம் வசனம் 17. அரணில் குடியிருக்கிறவர்களே, தேசத்திலிருந்து உன் பொருள்களை சேர்த்துக்கொள். இதோ, நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டிருந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, நான் நெருக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாய் இருக்கிறது. ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கைகளெல்லாம் அறுப்புண்டு போயின. என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்களின் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. மெய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. இதோ, யூதாவின் பட்டணங்களில் பாழும் வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கி போடும் செய்தியின் சத்தமும் வடதேசத்திலிருந்து பெரிய கொந்தளிப்பும் வருகிறது. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். கர்த்தாவே, என்னை தண்டியும். ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய பாட்டு பாடம். யோவான் 7ஆம் அதிகாரம், John chapter 7. யோவான் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 36 வரை. யோவான் 7ஆம் அதிகாரம்
வசனம் 25 36 வரை. John chapter 7 verses 25 to 36. யோவான் 7 அதிகாரம் வசனம் 25. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள். இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே. மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ. இவன் என்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போது அவர் என்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்ன அறிவீர்கள்? நான் எங்கிருந்து வந்தேன் என்று அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகமாய் செய்வாரோ என்றார்கள். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடைய கூட இருந்து பின்பு என்னை அனுப்பின இடத்திற்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிற இடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ? நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசித்த 3 பாடங்களில் நாம் படிக்கும் பொழுது தேவன் அவரை நாம் எப்படி தேடிக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு மனுஷனுடைய வழிகள் ஆகிறது என்று மனுஷன் நினைத்துக் கொண்டிருக்கிறார். மனிதர்கள் தங்கள் சொந்த வழிகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள், தங்கள் சொந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய காரியங்களை குறித்து சிந்திக்கிறதில்லை என்பதை இங்க பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்குரிய காரியங்களை சிந்திக்காமல் போகிறபடியினால் அங்கு ஆபத்து வருவதை பார்க்கிறோம். அவருடைய பொருட்கள் எல்லாம் விட்டு போகிறதை பார்க்கிறோம். அவருடைய வீடுகள், அவருடைய தேசம் நொறுக்கப்படுகிறதை இங்க பார்க்கிறோம். அந்த காயம் பெரிதாக இருக்கிறது. ஆண்டவருடைய தண்டனை பெரிதாக இருக்கிறது. ஆண்டவர் மட்டாய் தண்டிக்கிறார், ஆண்டவர் முழுவதுமாய் தண்டிக்கிறார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்ற வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய வழிகளை நீங்க மாற்றுங்க அப்படி ஆண்டு சொன்னாரு. ஆனால் ஜனங்கள் மாறாமல் அவர் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது வாய்க்காமல் போகிறதா இருக்கிறதை நமக்கு பார்க்கிறோம். வசனம் 23 கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். அப்படி என்றால் மனுஷனுடைய வழிகள் அவனால் உண்டாகிறதல்ல. நாம் செல்கிற பாதைகள், நாம் போகிற பாதைகள், நடக்கிற நடை எல்லாம் தேவனால் உண்டாகியிருக்கிறது என்பதை ஜனங்கள் மறந்து விட்டார்கள். சொந்த வழியில, சொந்த காரியங்களை, சொந்த சித்தத்தில் செய்து கொண்டிருக்கிறதுனால ஆண்டு வழியில் நடக்காமல், ஆண்டுடைய பாதையில் செல்லாமல், ஆண்டு சித்தம் என்பதை என்னென்று அறிந்து கொண்டாமல் சொந்த காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஆபத்து வருவதை பார்க்கிறோம். அந்த ஆண்டு தண்டனை வருவதை பார்க்கிறோம். அதே போல இயேசுவானவர் உலகத்தை வரும் பொழுது அவர் பிதாவிடத்தில் வந்தார், மேசையாக வருகிறார், கிறிஸ்துவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இதுக்கென்றே உலகத்துக்கு வந்தார். ஆனால் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்கள் சொந்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், தங்கள் சொந்த கருத்துக்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படிதான் கிறிஸ்து இருப்பாரு, இப்படிதான் மேசியா இருப்பாரு, இப்படிதான் எங்களுக்கு வருகிற மேசியா வருவாரு, அவர் இப்படி அற்புதங்களை செய்வாரு அப்படின்னு அவங்க ஒரு கற்பனை பண்ணி அவங்க ஒன்று படித்து வைத்து அதை நோக்கி கொண்டிருந்தார்கள். இயேசு வந்ததை அறிந்து கொள்ளவில்லை, இயேசுவானவர் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அப்ப ஆண்டவர் இயேசு இங்க சொல்றாரு, நான் அவரால் வந்திருக்கிறபடினாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன். எனக்கு தான் அவரை தெரியும், நான் தான் பிதாவை அறிந்திருக்கிற, அவரால் வந்திருக்கிற என்பதை அவர் சொல்றாரு. ஆனால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை கொலை செய்ய அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனால் இயேசுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று இங்கு சொல்கிறார். இன்று நாம் எப்படி தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சொந்த வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோமா? நம்ம சொந்த காலை தேடிக்கொண்டிருக்கிறோமா? நம்ம சொந்த சித்தங்களை, சொந்த முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனுடைய உபதேசத்தை கேட்டு இயேசுடைய வழிநடத்தலுபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா எனவே ஆராய்ந்து பார்ப்போம். சொந்த காரியம் செய்யும் பொழுது நம்ம தவறாய் முடிவுகளை பார்க்கிறோம். ஜனங்கள் சுயமாய் சிந்தித்து சொந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்க தண்டனை வருவதை பார்க்கிறோம், அங்கு அழிவு வருவதை பார்க்கிறோம். இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவான விசுவாசிக்கும் பொழுது, அவர் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை பின்பற்றும் பொழுது, இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இரட்சகராக நம் வாழ்க்கையில மீட்பு வருவதை பார்க்கிறோம், நித்திய ஜீவன் வருவதை பார்க்கிறோம். இதனால் நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். நம்ம எந்த காரியங்களை பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய காரியங்களை, தேவனுக்கு ஏற்ற காரியங்களை குறித்து சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது சுயமானை நம்ம யோசித்து நம் சொந்த காரியங்களை, உலக காரியங்களை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அது முதலாவதாக நாம் செய்யும் பொழுது பரலோக நிச்சயம் உண்டு, பாவமன்னிப்பு உண்டு, இயேசு வாழ்க்கையில் இருக்கிறாரு. இரண்டாவது ஏழு பிரியமாக வாழும் பொழுது அந்த இடத்துல ஆபத்து வருவதும் அழிவு வருவதையும் நாம் பார்க்கிறோம். இதனால் நம்மை ஆழ்ந்து பார்ப்போம். ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் இயேசுக்கு நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நம்முடைய வார்த்தையில் படிக்கும் பொழுது நீர் ஆண்டவரே எங்களை தாங்குகிறீர், நீர் எங்களை வழிநடத்து என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்பா, நாங்கள் படுத்து உறங்கி காலை எழுந்து சமூகத்து வந்திருக்கிறோம். அப்பா, இரவு முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீர். அப்பா, நீ கொடுத்த ஓய்வுக்காக நன்றி. இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆணை வழிநடத்துவீராக. வேலை செய்கிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பெரியோர் சிறியோர், வெளியே செல்கிறவர்கள், பலவிதமான வேலையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் அனைவரையும் உடைய காலத்தில் வைக்கிறோம். எங்கள் வழிகள் அல்ல, உம்முடைய வழியில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த நினைக்காமல் உம்முடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொண்டு, உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்றுகிற பிள்ளைகளாய் வழிநடத்துவீராக. விசேஷமாய் வாரத்தின் கடைசியில் இருக்கிறோம். இந்த சனிக்கிழமை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆயத்தங்களையும் ஆஸ்வதிப்பீராக. நாளை தினம் அப்பா ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் நாங்கள் செய்கிற ஆயத்தங்களையும் ஆஸ்வதிப்பீராக. நாங்கள் எதை செய்தாலும் அதை உமக்கென்று மனப்பூர்வமாய் நாம் மகிமைக்கென்று செய்யவும், உன் சித்தத்தை அறிந்து வழியை அறிந்து அதை பின் நடக்கவும் ஆண்டவர் கிருபை அளிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலவேளை நம்ம கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாம் முழுவதும் ஆண்டு வழிநடத்தி எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களை விதமாய் குற்றச்செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் லட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் வருவதிலே. ஆமீன். நாம் எழுத நின்று தோத்திர பாடலாக யார் என்னை கைவிட்டாலும் பக்கம் 21 இந்த பாடலை பாடுவோம். பக்கம் 21. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம்
நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்காகவே மனிதனானார், எனக்காகவே மனிதனானார், எனக்காகவே பாடுபட்டார், எனக்காகவே பாடுபட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. இரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, இரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்காகவே காயப்பட்டார், எனக்காகவே காயப்பட்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் நோய்கள் சுமந்து கொண்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆமாண்டவர், என்னை கைவிடாத ஆண்டவர், எங்களை எப்பொழுதுமே அரவணைத்துக் கொள்கிற ஆண்டவர். உங்கள் வழியில் எப்படி நடத்துவீராக. எங்கள் வழிகள் அல்ல, உங்களுடைய வழிகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும், வழிகளில் நடக்கவும், உம்முடைய காலையில் நினைத்து பார்த்து அதைப்படி நாங்கள் ஜீவிக்கவும் வழி நடத்துவீராக. இந்த காலை வேளையிலே எங்களை முற்றும் கருத்து அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமாய் வழி நடத்துவீராக. அப்பா, நாங்கள் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் ஜீவிக்கவும், உங்கள் நாமத்தை மையப்படுத்தவும், அப்பா உங்கள் வழியில் நடக்கவும் எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்வீராக, கற்றுக் கொடுப்பீராக. அப்பா, ஆவியானவர் எங்களை முற்றுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வழியில் நடத்தும்படியாய், உடைய காலையில் அறிந்து கொள்ளும்படியாய், சத்தியத்தை அறிந்து கொண்டு உமக்குள் வளர்ந்து அப்பா நாங்கள் கணித வாழ்க்கையை வாழ வழிநடத்துவீராக. எங்களை ஒவ்வொருவரையும் முற்றுமை கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் அதிசயமாய் எங்களை நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஸ்தோத்திரம்.